ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மண்டி தொகுதி இருக்கு இல்லையா? ஸோ மண்டி தொகுதியில் போட்டிட்டு வின் பண்ணி இப்போ எம்பியா நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிற கங்கனா ரணாவத்தை பார்த்தோம் அப்படின்னா, சிஐஎஸ்எஃப் பிரிவை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரி தாக்கியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது நாடு முழுக்க ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படின்றதெல்லாம் நடக்க இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 8ஆம் தேதி வந்துட்டு நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா? அவர் 3வது முறையாக வந்துட்டு பிரதமராக பதவி ஏற்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால ஜெயிச்ச எம்பிக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில முகாமிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா கங்கனா ரணாவத் இருக்காங்க இல்லையா? அவங்க சண்டிகர் விமான நிலையத்தில் போகும்போது தான் அவங்க வந்துட்டு அந்த சிஐஎஸ்எஃப் பிரிவை சேர்ந்த குல்விந்தர் கவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு அதிகாரி வந்து கன்னத்திலேயே அரைஞ்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு, எதனால குல்விந்தர் கவுர் வந்துட்டு கங்கனா ரணாவத்தினுடைய கன்னத்தில் அரைஞ்சாங்க, அதை தாண்டி சர்ச்சையுடைய ராணியாவே பார்த்தோம் அப்படின்னா கங்கனா ரணாவத் ஏன் வள வராங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கனா ரணாவத் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் ஹிமாச்சல் இருக்கு இல்லையா? ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய மண்டி தொகுதியில் தான் போட்டிட்டாங்க. ரொம்ப டஃப்பான காம்படிஷன் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரோட கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் அதிகமாக வாங்கிட்டு வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கங்கனா ரணாவத் நேற்று சண்டிகர் விமான நிலையத்துக்கு போகும்போது தான் அங்கே இருந்த குல்விந்தர் கவுர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதனால குல்விந்தர் கவுரை பார்த்தோம் அப்படின்னா சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விவசாயிகளுடைய போராட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும்போது கங்கனா ரணாவத் வந்துட்டு சர்ச்சைக்கு அதிகமான கருத்துக்கள் அப்படின்றத போஸ்ட் பண்ணுறதுல பிரபலமானவங்க அப்படின்னே தான் சொல்லணும். பாலிவுட் ஆக்ட்ரஸாக அவங்க பிரபலம் ஆயிருந்தாலும் கூட இந்த மாதிரி சர்ச்சைக்கு அதிகமான கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அதையும் அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்றது நடக்கும்போது இங்கே போராட்டம் நடத்தக்கூடியவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையான போராளிகளே கிடையாது. 100-200 காசு வாங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த போராட்டத்தில் வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்துட்டு குல்விந்தர் கவுர் இருக்காங்க இல்லையா? அவங்க கன்னத்தில் அரைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இது விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு எதிராக நீங்கள் பேசினதுக்கான பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த போராட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்துட்டு பங்கெடுத்திருந்தாங்க. அவங்கள வந்துட்டு அவமரியாதை பண்ணுற மாதிரியாகவும் அவங்கள வந்துட்டு கேவலப்படுத்துகிற மாதிரியாகவும் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்கான பரிசு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அரைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு புதுசாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கங்கனா ரணாவத் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இப்படி நடந்தது அப்படின்றது வந்து துரதிருஷ்டவசமானது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு தர வேண்டிய பாதுகாப்பு பணியாளர் குல்விந்தர் கவுரே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றத ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சி வரைக்கும் எல்லா தரப்புமே பார்த்தோம் அப்படின்னா கண்டனமாக பதிவு பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கங்கனா ரணாவத் இருக்காங்க இல்லையா? தொடர்ந்து பார்த்தோம்னா பல சர்ச்சையான கருத்துக்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நேற்றும் கூட பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் இருக்கு இல்லையா? பஞ்சாப்ல வந்துட்டு தீவிரவாத இயக்கங்களுடைய ஆட்டம் அப்படின்றது அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப்ல தீவிரவாதம் பார்த்தோம் அப்படின்னா தலை தூக்கி ஆடுது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேளாண் சட்டங்களுக்கு அகைன்ஸ்டா போராடிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஏஏக்கு அகைன்ஸ்டா போராடினவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டமே பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு முன்னெடுப்பு அமைப்புகளால் எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னதா இருந்தாலும் சரி, பஞ்சாப்பை தொடர்ந்து சீன்றது இருக்கு இல்லையா? அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு காலிஸ்தான் ஆதரவாளர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்திரா காந்தி காலத்தில் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்றது பண்ணப்பட்டப்ப அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையுமே காலில் போட்டு ஒரு பெண்மணி பார்த்தோம் அப்படின்னா நசுக்குனாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் அப்படின்றவங்க தான் இன்னைக்கு தேவைப்படுறாங்க. அதனால தான் இன்னைக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாரும் இந்திரா காந்தியோட பெயரை இன்னைக்கு சொன்னா கூட பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான அதிரடியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி பஞ்சாப் இருக்கு இல்லையா? பஞ்சாப்ல கங்கனா ரணாவத்துக்கு ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தியினுடைய கொலை வழக்கு அப்படின்றது ஒரு சர்ச்சையான ஒரு கொலை வழக்கா இன்னைக்குமே இந்திய அரசியல் இருக்கையா அதில் நீடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை தொட்டு வந்துட்டு கங்கனா ரணாவத் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது வச்சது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா? ஜெயலலிதாவுடைய லைஃப் ஸ்டோரியில் தலைவி அப்படின்ற பேரில் கங்கனா ரணாவத் ஜெயலலிதாவாகவே நடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களுடைய பாலிடிக்ஸ் வியூ அப்படின்றது என்னன்னா இப்படி இருக்கு. ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா?
இந்திரா காந்தி வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் தூக்கி வச்சு பேசுகிறாங்க. இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவுடைய பயோபிக் அப்படின்றத வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவான குரல் அப்படின்றத வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பிரதமர் வந்துட்டு நேரு கிடையாது, முதல் பிரதமர் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான விஷயங்கள் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் ரொம்ப பெரிய சர்ச்சைகளை கிளப்பிச்சு. ஏன்னா சுதந்திர இந்தியா இருக்கு இல்லையா, சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் நேரு அப்படின்றது தான் வரலாறு. பட் அதுக்கு கங்கனா ரணாவத் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை 1943 இருக்கு இல்லையா, அதாவது இந்தியா வந்துட்டு சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னை வந்துட்டு இந்தியாவுடைய பிரதமராக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்துட்டு பார்த்தோன்னா இந்தியாவுடைய முதல் பிரதமர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை சுபாஷ் சந்திர போஸினுடைய இப்போ இருக்கக்கூடிய ஃபேமிலியே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு புகழடையணும், நீங்கள் வந்துட்டு ஃபேம் ஆகணும் அப்படின்றதுக்காக வரலாறை திரிச்சு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பதிவு பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி தொட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா எதிர்வினைகள் அப்படின்றத மட்டும்தான் கங்கனா ரணாவத் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பலருக்குமே புரியாத ஒரு விஷயம் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் அரசியலில் வந்துட்டு நம்ம வெளியே தெரியணும், ஒரு ஃபேம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கங்கனா ரணாவத் இந்த மாதிரி தொடர்ச்சியான விஷயங்களில் தொடர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சரி ஓகே, அரசியலில் தான் வந்துட்டு இப்படி தொடர்ச்சியாக சர்ச்சைகள் அப்படின்றத சிக்கிறாங்க, சினிமாவில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சினிமாலையும் இவங்க நல்ல ஆக்ட்ரஸாக இருந்தாலும் கூட தொடர்ந்து பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு வாரிசு அரசியல் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினதா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் அம்பானியினுடைய குடும்ப விழா இருக்கு இல்லையா, அதில் பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் ஷாருக் கான், அமீர் கான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணப்ப அங்கே பல கோடி ரூபாய்கள் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ நான் வந்துட்டு அப்படி போய் தான் ஆடி சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போயிட்டு ஆடணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படவும் கிடையாது, எத்தனை கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் நான் அதில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே பார்த்தோம் அப்படின்னா விமர்சனங்கள் அப்படின்றதையும் முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி அரசியலில் அடுத்தடுத்த அதிர்வலைகள் அப்படின்றத ஏற்படுத்திக்கிட்டு இருந்த கங்கனா ரணாவத் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்னத்தில் குல்விந்தர் கவுர் அரைஞ்சது அப்படின்றது நிறைய சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் குல்விந்தர் கவுர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி விசாரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15லேருந்து 16 வருஷமா இந்த சிஐஎஸ்எஃப் இருக்கு இல்லையா, சிஐஎஸ்எஃப் படையில் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அந்த விமான நிலையத்தில் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி எந்த பிளாக் மார்க்ஸுமே இது வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு அவங்க அரைஞ்சது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி விவாதம் இருந்தாலும் கூட நம்ம பாதுகாப்பு படையில் ஒரு பணிக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு எம்பி மேலேயோ இல்லை வரக்கூடிய ஒருத்தவங்க மேலேயோ நம்ம காட்டக்கூடாது அப்படின்றதான் பார்த்தோம்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் விஷயம். நம்ம ஒரு சாதாரண மக்களாக இருந்து நம்முடைய உணர்வுகள் அப்படின்றத பாதுகாப்பு படையில் இருக்கும்போது காட்டிடக்கூடாது அப்படின்றது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு குல்விந்தர் கவுர் வந்துட்டு இடம் கொடுத்ததுனால அவங்க இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே உரிய விசாரணை அப்படின்றது எடுக்கப்படும். இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஎஸ்எஃப் பிரிவில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கங்கனா ரணாவத் முதல் முறையாக எம்பிஐ நாடாளுமன்றத்துக்குள்ளே போக போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தபோது அவங்க கன்னத்தில் எதிர்பாராமல் விழுந்த அறை அப்படின்றது பார்த்தோம்னா இனிமேலாவது அவங்க அரசியல் பயணத்தில் அவங்களுக்கு ஒரு தெளிச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஸோ இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.